சகல செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரே மந்திரம். அது என்ன மந்திரம்? அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைய பதிவு, நம்ம எல்லாருக்குமே ஒரே தேவையாக இருக்கிறது பணம் தாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு நாளும் ஓடிட்டுருக்குறோம். அந்த மாதிரி நம்ம ஓடும்போது நமக்கு தேவையான அருளும் ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் சகல ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா கடவுளோட துணை இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை வழிபடுறது மூலமாக நமக்கு அனைத்து செல்வங்களும் நமக்கு கிட்டும். அப்படி கடவுளை வழிபட்டால் மட்டும் போதுமா? அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஊந்துதலாக வழிகாட்டியாக நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செல்வம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தாயாரை பெருமாளோட சேவிக்கும் போது நமக்கு இந்த பூலோக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட பெருமாளை செய்வதற்குரிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். தன்னை முழு மனதோடு நினைத்து வேண்டி வழிபாடு செய்வர்கள் தான் உடனே காட்சியளித்து அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கிறவர் தாங்க பெருமாள். பெருமாளை பல விதங்களில் பல நாமங்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வச்சுருக்கிறோம். பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்துலேயும் சரி, பெருமாளுக்குரிய கிழமையான சனிக்கிழமை புதன்கிழமையிலையும் சரி, பெருமாளை சிறப்பான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தாங்க வரோம். அதே போல் மார்கழி மாதத்துலேயும் பெருமாளுக்கு உரிய மாதமாக பார்க்கப்படுறதுனால இப்படி பெருமாளுக்குரிய மாதங்களில் மட்டும் இல்லாமல் அணுதினமும் நம்ம பெருமாளை நினச்சி வழிபாடு செய்யும் பொழுது பெருமானின் அருளை பரிபூர்ணமாக நம்ம பெற முடியும். அப்படி பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக நம்ம பெறத்துக்கான மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெருமாளோட 1008 நாமங்களாக விஷ்ணு சஹஸ்ர நாமம் திகழுது. இந்த நாமங்களில் ஏதாவது ஒரு நாமத்தை மட்டும் நம்ம தினமும் கூறினாலே போதுங்க, பெருமாளின் அருளால் வைகுண்ட பதவியை கூட அடைய முடியும்னு சொல்லப்படுது. முழு மனதோட பெருமாளை நினைத்து கூற வேண்டும் அப்படின்னு மட்டுமே பெருமாள் விரும்புறது தாங்க. இருப்பினும் ஒரு சில மந்திரங்களை நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த மந்திரமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மந்திரத்தை நீங்கள் வளர்பிறை ஏகாதேசி, வளர்பிறை சனிக்கிழமையில், வளர்பிறை புதன்கிழமையில், பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம், இப்படிப்பட்ட நாட்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை தினமும் தொடர்ச்சியாக 108 முறை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்பவே சிறப்பு. அப்படி என்னால் சொல்ல முடியாதுங்க, காலையில் என்னால் எந்திரிக்க முடியாது யோசிக்கிறவங்க காலை 6 மணிலிருந்து 7 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கு மேலேயும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். கோயிலுக்கு போய் தான் சொல்லணுமான்லாம் கிடையாது. வீட்டில் நெய் தீபமோ இல்லை எண்ணெய் தீபமோ 2 ஏற்றி வச்சுட்டு பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், திராட்சை, கல்கண்டு, பேரிச்சம்பழம், 1 டம்ளர் தண்ணி, இதில் ஏதாவது கூட நீங்கள் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு பெருமாளை மனசார வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. மந்திரத்தை நான் பதிவில் சொல்கிறேன், கேட்டு பொறுமையாக எழுதி வச்சுக்கோங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாசாய தீமஹி தன்னோ சீனிவாச பிரசோதயாத். சீனிவாச பெருமாளே, எனக்கு சிறப்பான அறிவை தந்து என் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி என் மனதை தெளிவுபடுத்த உங்களை நான் மனதார வேண்டுகிறேன் அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோட பொருள். இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதோடு சொல்லிட்டு வாங்க. பெருமாளின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை சேரும். கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது ரொம்பவே நல்லது. 108 முறை கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க. நீங்கள் கேட்ட சகல சௌபாக்கியங்களும் உங்களை சேரும். குறைஞ்சபட்சம் 54 முறை இல்லை 27 முறை இல்லை 9 முறை இல்லை 11 முறை, இதில் ஏதாவது ஒன்று. 108 முறை சொல்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. இல்லை அவ்வளோ நேரம் எனக்கு இது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சத்துலையாவது நீங்கள் சொல்லிட்டு வாங்க. பெருமாளோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இன்றைய பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த மந்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். மந்திரம் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத்.
இதுதான் மந்திரம். கண்டிப்பாக நம்பிக்கையோட பெருமாளை நினச்சி சொல்லிட்டு வாங்க. சகல சௌபாக்கியங்களும் பெறுவீங்க. வாழ்க வளமுடன்.